வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மக்கள் அத்தியாயம் 35. கடைத்தெருவிலிருந்து மாலை வெகு நேரம் சென்ற பின்பு திரும்பி வந்த சித்ரா வீட்டிற்குள் காலடி எடுத்து வைக்கும் முன்பே தன்னை ரேவதி வரவேற்பதை உணர்ந்தாள். அப்பாடா, இவ்வளவு நேரம் அண்ணனும் தங்கையும் என்ன வாங்கினீர்கள்? நாகேந்திரம் தவணையை விலைக்கு வாங்கியிருக்க வேண்டுமே. உங்களுக்காக பசியுடன் காத்திருந்து அலுத்து போய் நான் சாப்பிட்டு விட்டேன். சமையல்கார பையன் கூட காத்து அலுத்து எல்லாவற்றையும் எடுத்து மூடி வைத்துவிட்டு டீ தயாரிக்க சென்று விட்டான் என்று கூறிய ரேவதி சோஃபாவிலேயே எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். கையில் கொண்டு வந்த சாமான்களை அங்கிருந்து மேஜை ஒன்றின் மீது வைத்துவிட்டு சித்ரா சாவதானமாக திரும்பினாள். அண்ணனும் நானும் வழியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டோம். அண்ணனுக்கு ஒரு சிநேகிதனை கட்டாயம் சந்திக்க வேண்டுமாம். என்னை பங்களா வரை கொண்டு வந்து விட்டு சென்று விட்டார். உங்களை வீணை காக்க வைத்திருந்தால் மன்னிக்கும்படி சொல்ல சொன்னார் என்று வினயமாக சொல்லிவிட்டு உட்கார்ந்து கொண்டாள். அப்படியா, சந்தோஷம் என்று ரேவதி எரிச்சல் மேலோங்கிய குரலில் பதிலளித்தாள். சிறிது நேரம் வாளா இருந்துவிட்டு பிறகு நினைத்து கொண்டவள் போல் சித்ராவின் பக்கம் திரும்பி, உன் சித்தப்பா வரும் வரை நான் காத்திருக்க முடியாது. 5 மணிக்கு நான் வெளியே போய்விடுவேன். ஆகவே என்னுடன் கொஞ்சம் டீ சாப்பிட வருகிறாயா என்று அழைத்தாள். உங்கள் இஷ்டப்படியே நடக்க தயார் என மெல்ல சிரித்த சித்ரா ரேவதியை பின்தொடர்ந்தாள். மேஜை மீது அலங்காரமாக வைத்திருந்த பீங்கான் தேநீர் பாத்திரங்களே கண் கொட்டாது பார்த்து கொண்டிருப்பது போல் தென்பட்டாலும் சித்ராவின் மனதில் அது சமயம் எண்ணற்ற சிந்தனைகள் ஒருங்கே எழுந்து போராடி கொண்டிருந்தன. தன் எதிரே உட்கார்ந்திருக்கும் அந்த சிறுமி தீவிரமாக ஏதோ சிந்திக்கிறாள் என்பதை உணர்ந்த ரேவதி அவளை கட்டுப்படுத்த முடியாது. சித்ரா, என்னம்மா ஆலோசனை பலமாக இருக்கிறதே. பாஸ்கரனை சந்திக்கும் முன் எப்படி பேசுவது என்று மனத்திற்குள் ஒத்திக்கி நடக்கிறா போலிருக்கிறது என்று கூறிவிட்டு கபடமாக சிரித்தாள். அதற்கு நேரடியாக பதிலளிக்காமல் சித்ரா ரேவதியை நிமிர்ந்து பார்த்தாள். தேநீரை கரண்டியனால் கலக்கி கொண்டு மிகவும் தாழ்ந்த குரலில், சித்தி, உங்களிடம் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். அண்ணாவும் சித்தப்பாவும் இல்லாத இந்த சமயம்தான் அதற்கு உகந்தது. நீங்கள் உண்மையை மறைக்காமல் பதில் கூற வேண்டும் என்று துணிச்சலுடன் கேட்டாள். கையிலிருந்து நழுவி கீழே விழ இருந்த கோப்பையை மேஜை மீது ரேவதி டக்கென்று வைத்தாள். சித்ராவுக்கு அவளிடம் ஏதோ பேச வேண்டுமாம். அந்த வேண்டுகோள் அவளது உள்ளத்திலே எத்தகைய ஆத்திரத்தை கிளறிவிட்டு அவளை எரிமலையைப் போல் குமுறி கொந்தளிக்க செய்தது என்பதை அறியாது சித்ரா புன்னகையுடன் சித்தியின் முகத்தை பார்த்து கொண்டு விட்டிருந்தாள். அன்று ஒரு நாள் இப்படிதான் ரேவதியிடம் சில விஷயங்களை பேச வேண்டும் என்று திலகவதி வந்தாள். அதற்கு பின் ஒரு நாள் ரேவதியிடம் தனிமையாக சில விஷயங்களை பேசி அறிய வேண்டும் என்று நாயக்கர் வந்தார். இன்று சித்ராவும் அதே மாதிரியான ஒரு வேண்டுகோளையே தான் விடுத்தாள். உங்களை ஒன்று கேட்க வேண்டும் என்று அந்த வார்த்தைகள் ரேவதியை தாங்கனாத கோபம் கொள்ள செய்தன. அவளது நெஞ்சு ஆத்திரத்தில் படபடவென்று துடித்தது. உணர்ச்சி வசத்தில் உடல் ஒரு கணம் நடுங்கி ஒழிந்தது. என்னம்மா பேச வேண்டும் என்ற கோபத்தை கட்டுப்படுத்த இயலாத குரலில் கேட்டாள் அவள் முடிவில். சித்திக்கு தனது கேள்விகள் எவ்வளவு கோபத்தை உண்டாக்கும் என்பதை சித்ரா நன்கு அறிந்துதான் பேசலுற்றாள். ஆகவே அவள் மிகவும் துணிச்சலாக, சித்தி, உங்களிடம் நான் கொடுத்து சென்ற கடிதத்தை நீங்கள் ஏன் சித்தப்பாவிடம் கொடுக்கவில்லை? நானும் அண்ணாவும் வழியில் அவரை சந்தித்தோம். கடிதம் எழுதி வைத்து போவதாக சொன்னாயே, கடிதம் எங்கே என்று கேட்டார். பகல் சாப்பாட்டிற்கு வீட்டிற்கு வந்த அவரிடம் கடிதத்தை நீங்கள் கொடுக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டேன். ஏன் சித்தி நீங்கள் அதை அவரிடம் கொடுக்கவில்லை? மறந்து போய்விட்டதாக கூறினால் நான் நம்ப மாட்டேன் என்றாள். சித்ராவின் கேள்விகளில் நிரம்பி நின்ற தைரியம் ரேவதியை திடுக்கிட செய்தது. தன்னை மிகவும் துணிச்சலாக பார்த்து பேசிய அந்த சிறுமியின் முகபாவம் அவளுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. உன்னிடம் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? எனக்கு பயமா என்ன? நன்றாக இருக்கிறது உனது கேள்விகளும் செய்கையும். என்னை பற்றி கண்ணா பின்னாவென்று எழுதியிருக்கும் ஒரு கடிதத்தை என் கணவரிடமே கொடுத்து உன் புருஷனிடம் சேர்ப்பிக்க நான் என்ன முட்டாளா? அசட்டுத்தனமாக நீ எழுதிய அந்த அபத்தமான கடிதத்தை நான் கிழித்து போட்டுவிட்டேன் என்றால் கோபத்துடன். சித்தி, உண்மையில் அந்த கடிதம் எனது கணவருக்காக நான் எழுதவில்லை என்றால் நீங்கள் ஆச்சரியமடைவீர்கள். ஒரு உண்மையை நானே நேரில் அறிந்து கொள்ளவே அந்த கடிதத்தை எழுதினேன். உங்களை பற்றி அறிந்து கொள்ளத்தான் அப்படி ஒரு சூழ்ச்சி செய்தேன் என்றாள் சித்ரா பதிலுக்கு துடுக்காக. ரேவதி கோபமும் அவமானமும் தாழாது
பற்களை நரநரவென்று கடித்தாள். ரொம்ப நேர்த்தியாக இருக்கிறதே நீ பேசுவது. என்னை பற்றி பெரிய துப்பு துளக்க கடிதம் எழுதிவிட்டாயோ? பேஷ் என்று ஆத்திரத்துடன் நிறைந்தாள். சித்ரா அதை கண்டு அஞ்சிவிடவில்லை. அமைதியாக, ஆமாம் சித்தி, உங்களை பற்றி தான் நான் அறிந்து கொள்ளத்தான் எழுதினேன். அந்த கடிதத்தை வேண்டுமென்றே உங்களிடம் கொடுத்துவிட்டு வெளியில் போனேன். நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்று எதிர்பார்த்தேன். அந்தபடியே செய்துவிட்டீர்கள் என்றாள். அடடா, எப்பேற்பட்ட புத்திசாலித்தனம்! முட்டாள் பெண்ணே, கண்டபடி பேசாதே, வாயை மூடிக்கொள், பிறகு பொல்லாப்பு சம்பவிக்கும் என்றால் மிரட்டும் பாவனையில் ரேவதி பதிலுக்கு. நான் முட்டாள் பெண்தான் சித்தி. ஒரு காலத்தில் மிகவும் அறியாத வடிகட்டின முட்டாளாக இருந்தேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் தற்சமயம் நீங்கள் நினைக்கும் அளவுக்கு நான் அவ்வளவு முட்டாளாக இருக்கவில்லை. அந்த கடிதத்தை ஏன் கிழித்து போட்டீர்கள்? அதற்கு மட்டுமே நீங்கள் எனக்கு பதில் சொன்னால் போதும் என்றாள் சித்ரா. தீப்பொறி பறக்கும் கண்களால் ரேவதி அந்த சிறுமியை உறுத்து பார்த்தாள். மனதை கிளேசப்படுத்தும் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லப் போவதில்லை. நீ இப்படி தத்துப்பித்தென்று யாரிடம் பேசி கொண்டிருக்கிறாய் என்பதை நினைத்து பார்த்தாயா? நன்றி கெட்ட பதரே என பல்லை கடித்து கொண்டு விருக்குன்னு எழுந்து நின்றாள். அறியாமல் என்ன, எனது அருமை சித்தியிடம் தான் பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் பதில் சொல்லாவிட்டால் பாதகமில்லை. உங்கள் பதிலை நான் தங்கள் செய்கையிலிருந்து யூகிக்கிறேன். நீங்கள் அந்த கடிதத்தை ஏன் கேட்டீர்கள் தெரியுமா? என் கணவர் படித்தால் உண்மை தெரிந்துவிடும் என்ற பயத்தால். இல்லையா என்று கேட்டாள். பயம்? எனக்கென்னடி பயம்? இதெல்லாம் என்ன பேத்தல் என்று சீறிய ரேவதி டக் டெக் என்று பாதரட்சை ஒலிக்க அவ்விடத்தை விட்டு வெளியேறி ஹாலுக்குள் வந்து சோஃபா ஒன்றில் கோபத்துடன் பொத்துன்னு உட்கார்ந்து கொண்டாள். பின்னால் சந்தடி செய்யாது நடந்து வந்த சித்ரா அவள் எதிரில் வந்து நின்று கொண்டு சாந்தமாக, சித்தி, உங்களுக்கு பயம் இல்லையா? மனசாட்சியை கேட்டு பாருங்கள், எவ்வளவு பயம் ஏற்பட்டது என்று அது சொல்லும். என் கணவரை பற்றி நீங்கள் கூறிய அனைத்தும் பொய், சுத்த பொய். பொய் சொல்லி என் மனதை கலக்கி எங்கள் இருவரையும் பிரித்து வைக்க முயற்சித்தீர்கள். அதை அறியாது நான் முட்டாள்தனமாக உங்கள் பேச்சை வேதவாக்காக எடுத்துக்கொண்டு மோசம் போனேன். கடிதத்தை என் கணவர் பார்த்துவிட்டால் நீங்கள் கூறிய பொய் வெளிப்பட்டுவிடும் என்ற பயத்தில் கிழித்து போட்டு விட்டீர்கள். இது என்ன முட்டாள்தனம்? கடிதத்தை கிழித்துவிட்டால் உண்மையை மறைத்து விட முடியுமா? என் கணவரிடம் இவை எல்லாவற்றையும் நேரடியாக நான் பேசி குற்றத்தை ஒப்புக்கொள்வதை நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? என்னை விட வயதிலும் அறிவிலும் பெரியவரான நீங்கள் இதை யோசித்தே பார்க்கவில்லை. அதிசயமாக இருக்கிறது எனக்கென்றால் பெருமூச்சுடன். உன் கணவரிடம் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள், அக்கறை இல்லை. நீ கூறுவது முழுவதும் பொய். என் மேல் வீண் பழி சுமத்த ஏற்படுத்திய கட்டுக்கதை என்று மறுத்துவிட என்னால் முடியும். உன்னிடம் கூறிய விஷயத்திற்கு அத்தாட்சி எங்கே இருக்கிறது? முட்டாள் பெண்ணே, உனது குற்றத்திற்கு என் வார்த்தைகள் காரணமல்ல, உனது நடத்தை தான் காரணம் என்பதை உன் கணவன் அறிவான். நீ எப்படிப்பட்டவள் என்பதை உன் காதலன் எழுதிய கடிதம் நிரூபித்திருக்கிறது என்றால் சீற்றத்துடன் ரேவதி. அவமானத்தினால் சித்ராவின் முகம் சிவந்தது. துக்கத்தினால் நெஞ்சு அடைத்து கொண்டது. கண்களில் லேசாக துளிர்த்த கண்ணீரை சிரமத்துடன் கட்டுப்படுத்தி கொண்டு, சித்தி, உண்மையில் எனது நடத்தை எப்படிப்பட்டது என்பதை கடவுள் அறிவார். ஏன், நீங்களும் அறிவீர்கள். அந்த கடிதம் யார் எழுதியது என்பதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. தங்கவேலன் படிப்பற்ற மூடன். இப்படிப்பட்ட கடிதம் எழுத அவனுக்கு திறமை கிடையாது என்றால் திணறியபடி. நான் உன் கணவனுக்கு எப்படி எழுதினேன் என்று குற்றம் சாட்டுகிறாயா? வேஷ், அதற்கு காரணம் என்று உரிமையினால் ஆங்காரத்துடன் ரேவதி. காரணம் என்ன என்பதை நீங்களே அறிவீர்கள். அதை சொல்ல வேண்டுமென்றால் சொல்கிறேன். பாஸ்கரனை ஒரு காலத்தில் நீங்கள் காதலித்தீர்கள். அவர் உங்களை மணக்க மறுத்துவிட்டார். அந்த ஏமாற்றத்தை துவேஷமாக மாற்றிக்கொண்டு என் வாழ்வை சிதைக்க முற்பட்டு விட்டீர்கள். இதுதான் சித்தி காரணம். உண்மையும் அதுவே என்றால் சித்ரா விதானமாக. தேவலை, ஒரு போடு போட்டாய். கெட்டிக்காரிதான். ஆனாலும் கேட்பதற்கு மிகவும் ரசமாக இருக்கிறது. பாஸ்கரன் உன்னிடம் அப்படி என்று சொன்னானா அயோக்கியன் என்று பல்லை கடித்தாள் ரேவதி. அவர் சொல்லவில்லை. இதெல்லாம் என்னுடைய யூகம். சித்தி, நான் உங்களைப் போல் படித்தவள் அல்ல, அறிவில் சிறந்தவள் அல்ல, வினயமாக விதரணையாக பேசும் சாமர்த்தியம் கொண்டவள் அல்ல. கிராமத்தில் பிறந்து படிப்பு வாசனையின்றி வளர்ந்த பட்டிக்காட்டு பெண்ணு.
வெகுளி, முட்டாள், அறிவற்றவள். உண்மையை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் சித்தி, எல்லோருக்கும் பொதுவாக உள்ள பகுத்தறிவு இருக்கிறதே, அதற்கு என் விஷயத்தில் பஞ்சம் வந்துவிடவில்லை. முட்டாளாகவும் வெகுளியாகவும் இருந்தபோது நீங்கள் கூறியதையெல்லாம் நம்பினேன். அதன்படி நடந்தேன், நாசமடைந்தேன். கஷ்டங்கள் ஏற்பட்டு துக்கத்திலே தவித்த பொழுது அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக உதயமாக துவங்கியது. சிந்தித்து பார்க்கும் சக்தியும் ஏற்பட்டது. கடந்த சில மாதங்களாக நான் சதா என் வாழ்வை பற்றியே யோசித்து கொண்டிருந்தேன். நீங்கள் கூறியது பொய். என் கணவர் குற்றமற்றவர் என் பகுத்தறிவு எனக்கு கூறியது. அதை பரிசித்து பார்த்து முடிவு செய்த வேண்டியதென்றே அந்த கடிதத்தை எழுதி கொடுத்தேன். உண்மை விளங்கியது சித்தி. ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாது. அப்பப்பா என்று சித்ரா மூச்சு விடாது பேசி முடிக்கும் முன் வெகுண்டெழுந்தாள் ரேவதி. போதும், உன் வாயை மூடு. நன்றி கெட்ட பெண்ணே. உன் கணவன் இதையெல்லாம் கேட்டு உன்னை நம்பி ஏற்றுக்கொள்ளப் போகிறானாக்கும். அதையும் பார்க்கலாம் என்றால் எரிச்சலுடன். உண்மையை அறிந்தால் அவர் பச்சதாவப்பட்டு என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டு விடுவார். குற்றமற்ற அவருக்கு நான் எவ்வளவு தவறு செய்துவிட்டேன் என்று என நினைக்கையிலே எனக்கு எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது தெரியுமா சித்தி? உங்களையே நான் கோபித்து கொள்ளவில்லை. என் முட்டாள்தனத்தை நொந்து கொள்கிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் காதில் போட்டு கொள்ளாது இருந்திருந்தால் இந்த விபரீதம் நிகழ்ந்திருக்காது. என் தலைவிதி அனுபவித்தேன். எனக்கு புத்தி வந்தது. இன்று சாயங்காலம் அவரை சந்திக்கையில் என்னை மன்னிக்க சொல்லி அவர் காலடியில் விழுந்து பிரார்த்திக்கப் போகிறேன். அவர் என்னை கட்டாயம் மன்னிப்பார். அது நிச்சயம் என்று கூறி முடித்த சித்ரா துக்கம் தாளாது விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். கண்ணீரை துடைத்து கொண்டு திரும்பி பார்க்கையில் ரேவதி வேகமாக மாடி அறைக்கு செல்ல படிகள் மீது விரைந்து சென்று கொண்டிருப்பதை கண்டாள். மேல் படியில் நின்ற சித்ரா அங்கிருந்தபடி உரத்த குரலில், உனது நாடகம் நன்றாக இருந்தது. சந்தோஷம். இவ்வளவு பேசிய பின்பு எனது வீட்டில் 6 க்ஷணம் கூட நீ தங்கியிருப்பது சரியில்லை என்பது ஞாபகம் இருக்கட்டும் என்று இறைந்துவிட்டு படியர் என கதவை தாளிட்டு கொண்டாள். காட்சியை போல் உட்கார்ந்திருந்த சித்ரா வாயிலில் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்து நின்றாள். அவசரமாக உள்ளே நுழைந்த பாலசுந்தரம் பதட்டமாக, என்னம்மா சித்ரா, இப்படி அநியாயம் செய்துவிட்டாய்? இது நியாயமா என்று கோபத்துடன் அதட்டினார். சித்ரா ஒன்றும் விளங்காது விழித்தாள். சித்தப்பாவின் பின்னால் மெல்ல வந்த மோகனரங்கன், இது என்ன விளையாட்டா? நன்றாக இருக்கிறது. சாயங்காலம் உன் கணவரை சந்திப்பதாக சொல்லி ஒப்புக்கொண்ட பிறகே சந்திக்க முடியாது என்று அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு டெலிஃபோன் செய்து விட்டாயாமே. பாஸ்கரன் அதை கேட்டு கோபித்து கொண்டு சித்தப்பாவுக்கு ஒரு செய்தி அனுப்பிவிட்டு 1/2 மணிக்கு முன்னால் புறப்பட்டு சென்று விட்டார். நன்றாக இருக்கிறது உன் செய்கை என்றான் கோபத்துடன். சித்ராவின் உதடுகள் துக்கத்தில் துடித்தன. கண்கள் கலங்கின. மாடிப்படிகள் மீது ஒய்யாரமாக இறங்கி வந்த ரேவதி விஷம சிரிப்புடன், பாஸ்கரன் ஊருக்கு புறப்பட்டு போய்விட்டாரா? என்ன கூத்து இது என்று சிரித்தாள். சித்தியை ஒரு கணம் கோபத்துடன் உற்று பார்த்தாள் சித்ரா. பிறகு மெல்லிய குரலில், நான் அப்படி ஒன்றும் டெலிஃபோன் செய்யவில்லை சித்தப்பா. இதில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்றாள். வெளியே சில புறப்பட்ட ரேவதி கலுக்கென்று சிரித்தாள். தவறு ஒன்றுமில்லை. பாஸ்கரனுக்கு உன்னை பார்க்க பிடிக்கவில்லை. ஏதோ ஒரு சாக்கு வேண்டாமா? வழியை உன் மீது சுமத்தி ஓடிவிட்டார். நான் சொன்னால் உன் சித்தப்பாவுக்கு பிடிக்காது. தானே அனுபவித்தால் விளங்கும் என்று கூறிவிட்டு, மோகன், மறந்துவிட்டேன். உனது மாணவி உன்னிடம் சேர்ப்பிக்க சொன்னாள். இந்தா என்று ஒரு கடித உரையை நீட்டினாள். ரேவதி அளித்த காகிதத்தை அவளுடன் வாங்கிய மோகனரங்கன் அதை பிரித்தான். அண்ணனது கரங்கள் உணர்ச்சி வசத்தில் நடுங்குவதை அறிந்த சித்ரா கவலையுடன் அருகில் சென்று, என்ன அண்ணா என்று கனியுடன் கேட்டாள். ஒன்றுமில்லை என்று ஹீனஸ்வரத்தில் முணுமுணுத்த மோகனரங்கன் கரத்தில் இருந்த அந்த கடிதத்தை சித்ரா வாங்கி கொண்டாள். அது ஒரு திருமண அழைப்பிழதாக இருந்தது. சரோஜினி என்ற பெண்ணை மதனகோபாலன் என்பவர் மணந்து கொள்ளப் போவதாக அறிவித்த அந்த அழைப்பிதத்தாளை கண்டு மோகனரங்கன் முகம் ஏன் இப்படி மாற வேண்டும்? நான் போய் வருகிறேன் என்று சிரித்து கொண்டு விடை பெற்று கொண்டு ஒய்யாரமாக வெளியேறிய சித்தியை அவள் கவனிக்கவில்லை. அவ்வளவுதான் என அதிருப்தியாக சூழ் கொட்டிவிட்டு மாடி அறைக்கு திரும்பிய சித்தப்பாவையும் அவள் கவனிக்கவில்லை. பித்து பிடித்தவன் போல் தன்னை மறந்து நின்ற தமையனின் சோகம் படிந்த முகத்தை பார்த்து கலக்கமடைந்து செயலற்று நின்றாள். அத்தியாயம் 36. நாயக்கர் இதுநாள் வரை
தமது அயோத்தியத்தின் தளர்ச்சியை இவ்வளவு தூரம் உணர்ந்ததில்லை. போன காரியத்தில் தோல்வியுடன் திரும்பி வந்த தமது மக்கள் இருவரையும் கண்டதும் அவர் தமது அதிருப்தியை வெளியே தெரிவித்து கொள்ளாவிடனும் மிக்க மனவியாக்கோலம் அடைந்தார். மகளின் முடிவற்ற சங்கடமான இல்வாழ்க்கை அவரது தளர்ச்சியை அதிகரித்து உடல் வலிமையை குறைத்துவிடவே தாம் திடீரென்று தன் நடை தளர்ந்த படுகிழவராகிவிட்டதைப் போன்று சோர்வற்று போனார். சித்ராவும் மோகனரங்கனும் ஊருக்கு திரும்பி வந்து 4 தினங்கள் சென்றிருந்தன. அன்று மாலை வயல்களை சுற்றி பார்வையிட வெளியே சென்றிருந்த நாயக்கர் அந்தி மயங்கும் சமயம் மிகவும் களைப்புடன் தள்ளாடி கொண்டு வீடு நோக்கி வந்து கொண்டிருந்தார். கடை தெருவின் முனையில் விளக்கு கம்பத்தின் அருகே கூடியிருந்த ஒரு சிறு கூட்டத்தினின்று எழுந்த கூச்சல் அவரது கவனத்தை கவர்ந்தது. நாயக்கர் என்ற தமது பெயர் அங்குள்ளவர்களிடையே அடிபடுவதை கேட்ட நபர் ஆவலை கட்டுப்படுத்த முடியாது அந்த திக்கை நோக்கி விரைந்தார். மண் மீது குப்புற விழுந்து கிடந்த நிலையிலிருந்து எழுந்து உட்கார்ந்த உருவத்தை கவனித்த நாயக்கர் திடுக்கிட்டு போனார். கூட்டத்தை கண்டதுமே அவர் சந்தேகப்பட்டது வீண் போகவில்லை. தன் மீது படிந்து கிடந்த மண்ணை உதறிக்கொண்டு தங்கவேலன் தன்னை கீழே விழச் செய்து மனிதனை குரோதமாக பார்த்து கொண்டு நின்றான். டேய், ஏதாவது பேசினாயோ தெரியுமா செய்தி? பல்லு 32 கீழே உதிர்ந்துவிடும் என்று பதிலுக்கு கையை ஆட்டிய பண்ணை பாக்கி சிவபிரகாசம் தோளின் மீது தொண்டை உதறி போட்டு கொண்டான். தங்கவேலன் மீண்டும் அனாவசியமாக ஏதோ சண்டையில் தலையிட்டு கொண்டிருக்கிறான் என்பதை விரைவில் அறிந்து கொண்ட நாயக்கருக்கு அந்த பையன் மீது கோபம் பொங்கி கொண்டு வந்தது. எனினும் அந்த சிறுவனின் பரிதாபகரமான தோற்றமும் அதை பார்த்து கழித்து கொண்டு நின்ற கூட்டத்தினரின் கருணையற்ற தன்மையும் அவர் மனதை வெகுவாக வேதனை செய்தது. இதனடா டேய் தங்கவேலா என்று அதட்டி கொண்டு கூட்டத்தை கையால் விலக்கி கொண்டு முன்னே வந்து நின்றார். பண்ணை பாக்கி சிவபிரகாசம் அனல் பொறி பறக்கும் கண்களால் அவரை விரைத்து பார்த்தான். நாயக்கரே, இந்த வாட்டி இந்த பயல் விஷயத்திலே தலையிட்டால் சின்ன மேனர் பொல்லாப்பு வந்து சேரும் என்று விரும்பினான். சற்று தூரத்தில் சதங்கை ஒலிக்க வேகமாக சென்று கொண்டிருந்த சின்ன மேனரின் வில்வண்டியை திரும்பி பார்த்த நாயக்கர் அஞ்சாமல், ஐயா, உங்கள் சின்ன மேனர் என்ன? அவருடைய தாத்தா வந்தாலும் எனக்கு பயமில்லை. இந்த பையனை வம்பு சட்டைக்கு இழுத்து அடித்து கொள்வதை நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்த சிறு பையன் உங்கள் பண்ணையாருக்கு என்ன தீங்கு செய்துவிட்டான்? அதை தான் சொல்லுங்கள், கேட்கலாம் என்றார் கோபத்துடன். அவரது முகத்தில் படர்ந்து நின்ற ஆத்திரத்தின் சாயலை கவனித்த சிவபிரகாசத்தின் தைரியம் பஞ்சாய் பறந்து சென்றது. இருந்த போதிலும் பண்ணையாரின் வேலைக்காரன் என்ற கர்வத்தில் இந்த சுட்டி பயல் என்னவெல்லாம் பேசிவிட்டான்? இவனுக்கு இவ்வளவு திமிரு இருந்தால் மற்றவர்களுக்கு எத்தனை இருக்காது என்று இழுத்தான். இதற்குள் கூட்டம் போட்டு கொண்டிருந்தவர்களிடையே கசமசவென்று பேச்சுக்குரல் எழுந்தது. அவர்களுடைய அபிப்பிராய பேதங்களை காதில் வாங்கி கொள்ள விரும்பாத நாயக்கர், தங்கவேலன் உண்மையிலே தவறு செய்திருந்தால் அவனை நான் கண்டிக்கிறேன், நடந்ததை சொல்லையா என்று அதட்டினார். நடந்ததை அந்த சுட்டி பயலையே கேளுங்கள் ஐயா என்று கூறிய சிவபிரகாசம் ஒரு தினுசாக கொஞ்சம் சிரித்து கொண்டான். கூடியிருந்தவர்கள் முகத்திலும் பரிகாசம் மேலோங்கிய ஒரு சிரிப்பு பரவி செல்வதை கவனித்த நாயக்கர் மனக்கிலேசமடைந்தார். டேய் தங்கவேலா என்று நாயக்கர் அதட்டி அழைத்து கொண்டு அருகில் வருவதை கண்ணுற்ற சிறுவன் வில்லி நின்று விடுபட்ட அம்பை போல் துள்ளி கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடி இருளில் மறைந்து போனான். கூடியிருந்தவர்களில் சிலர் நடந்த விஷயத்தை எடுத்து சொல்ல தயாராக இருந்தும் நாயக்கர் அவர்களை பொருட்படுத்தாது மிகவும் கோபத்துடன் முத்தம்மாளின் வீட்டை நோக்கி நடந்தார். இருக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் போதாது என்பது போல் இந்த தங்கவேலனால் வேறு தொந்தரவா என்று இந்த தருதலை பயலை செம்மையாக உதைத்து புத்தி புகட்டாது வீடு திரும்பக்கூடாது என்று எண்ணி வெகுண்ட நாயக்கர் களைப்பை பொருட்படுத்தாது மிக வேகமாக நடந்தார். கயிற்றுக்கட்டிலின் மீது படுத்து கொண்டிருந்த தங்கவேலன் காலடு வாசை கேட்டு விடுக்கென்று எழுந்து நின்றான். மாடத்திலே மின்னுக்கிட்டு எரிந்து கொண்டிருந்த விளக்கொலியில் அவனது முகம் நாயக்கருக்கு தெளிவாக தெரியவில்லை. ஏண்டா தத்தாரி பயலே, உன் ஜென்மம் என்ன ஜென்மமடா? வாயையும் கையையும் கட்டி கொண்டு சும்மா இருக்க மாட்டியா? நீ ஏண்டா என்று அதட்டிய நாயக்கர் அவனை விழித்து பார்த்தார். பதில் சொல்லாது தலையை கவிழ்த்து கொண்டு நின்றான் தங்கவேலன்.
கீழ் உதட்டின் மீது பல் குத்தியதால் பட்டிருந்த காயத்தினின்று வழிந்த இரத்தம் உறைந்து அவனது முகவாயில் கோடு போல் படிந்திருந்த உற்று கவனித்த நாயக்கர் மனம் துணுக்குற்றார். ஏண்டா கண்டவனிடம் உதைப்பட்டு சாகிறாய் பாவி பயலே, முத்தம்மாளின் பேரை கெடுப்பதற்கென்றே பிறந்திருக்கிறாயே சனியினை என்று இறைந்தார். தங்கவேலன் அவரை ஒருமுறை வெறித்து பார்த்துவிட்டு, அவர்கள் என்னிடம் வீண் வம்புக்கு வந்தார்கள் அதனால் என்று முணுமுணுத்தான். அவர்கள் வீண் வம்புக்கு வந்ததனால் சண்டை சச்சரவுகளில் தலையிட்டு கொள்வதாக சொல்கிறாயா அயோக்கிய பயலே? அன்று ஒரு நாள் ராத்திரி என் வீட்டில் திருட வந்தியே, அதற்கு என்னடா சொல்கிறாய்? உன்னை நான் வம்புக்கு இழுத்தேனா, வாய் சண்டைக்கு இழுத்தேனா என்று உருமினார். தங்கவேலன் அவரை கொடூரமாக முறைத்து பார்த்துவிட்டு சிறிது பொழுது வாளாயிருந்தான். பிறகு, உங்கள் வீட்டில் அன்று நான் திருட வந்தேன், அது உங்கள் பொருள் மேல் கொண்ட ஆசையினால் அல்ல என்றான் நிதானமாக. திடுக்கிட்டு நாயக்கர், அப்படி என்றால் என்று வியப்புடன் கேட்டான். உங்கள் மேல் எனக்கு ரொம்ப கோபம், ஏன் வெறுப்பு என்றே வைத்து கொள்ளுங்கள். ஊரில் எல்லோரும் எண்ணுகிறதைப் போல் எனது தாய்க்கு உதவி செய்து விட்டதாக நான் உங்களை நினைக்கவில்லை. உங்கள் மீது கொண்ட வெறுப்பினால் உங்களுக்கு தீங்கு செய்ய உங்கள் வீட்டில் திருட வந்தேன் என்றான் இகழ்ச்சியாக துணியுடன். நாயக்கரால் தமது காதுகளையே நம்ப முடியவில்லை. அடப்பாவி, உனக்கு நான் அப்படிப்பட்ட துரோகம் என்னடா செய்தேன் என்று ஆச்சரியத்துடன் வினவினார். நாயக்கரே, உங்கள் மீது எனக்கு நன்றி இல்லை, அதற்கு பதில் வெறுப்புதான் ஏற்பட்டிருக்கிறது. உங்களால் தான் நான் இந்த பயங்கரமான அவமானகரமான நிலையில் வாழ்கிறேன். என்னை பலர் ஏசுவதற்கும் சமூகம் என்னை புறக்கணிப்பதற்கு காரணம் நீங்களேதான் என்று ஆத்திரத்துடன் கத்தினான் தங்கவேலன். அடிபட்டு கோபமற்றதொரு பூனைக்குட்டியைப் போல். நாயக்கர் வாயிழ்ந்து ஸ்தம்பித்து போய் நின்றுவிட்டார். நன்றியற்றவன் என்றால் இனி தங்கவேலனைப் போல் உலகில் ஒரு கயவன் உண்டோ என்று எண்ணி தமக்குள்ளே வியப்படைந்த அவர், அப்பா தங்கவேலா, உனக்கு என் மீது இவ்வளவு மதிப்பு இருப்பதற்கு மிக்க சந்தோஷம். என்னை நீ வெறுப்பதற்கு காரணம் எனக்கு இன்னமும் விளங்கவில்லையே என்று பரிகாசமான குரலில் கேட்டார். விளங்கவில்லையா? ஐயா நாயக்கரே, உங்களை ஒன்று கேட்கிறேன், பதில் சொல்லுங்கள். பல வருஷங்களுக்கு முன் ஒரு நாள் இரவு கொட்டு மழையில் ஒரு பெண்ணை தாங்கள் காப்பாற்றினர்கள் அல்லவா? அவளை ஏன் காப்பாற்றினீர்கள்? காவேரியில் விழுந்து தன்னை மாய்த்து கொள்ள இருந்த அவளை காப்பாற்றிவிட்டதாக பெருமை வேறு கொண்டீர்கள் அல்லவா? அந்த பெருமையின் சிறுமியை பாருங்கள். உங்கள் முன்னால் நிற்கும் எனது அலங்கோல வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு நான் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று உங்களுக்கே விளங்கும் என்றான். நாயக்கர் அந்த சிறுவனின் முகத்தை பரிதாபகரமாக பார்த்தார். தங்கவேலா, நீ இவ்வளவு தூரம் சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவன் என்று நான் இதுவரை எண்ணியதில்லை என்று பதிலுக்கு பெருமிச்சிருந்தார். அன்று மட்டும் நீங்கள் முத்தம்மாளை காப்பாற்றியிராவிட்டால் காவேரியில் விழுந்து அவள் சேர்த்து அழிந்து இருப்பாள் அல்லவா? அவள் வயிற்றில் சுமந்து கொண்டிருந்த பாவத்தின் சின்னமான தங்கவேலனும் கூடவே செத்து விழுந்திருப்பான் அல்லவா? மங்கநல்லூர் கிராமத்து ஜனங்களின் ஏச்சிக்கும் பழிப்புக்கும் ஆளாகி அஞ்சி நடங்காமல் தங்கவேலன் தண்ணீரில் மறைந்து போயிருப்பான் அல்லவா? முத்தம்மாளை காப்பாற்றிவிட்டதாக தாங்கள் மகிழ்கிறீர்கள், பெருமைப்பட்டு கொள்கிறீர்கள். ஐயா, உங்களது அனுதாபம் எனது அவமானத்தின் அஸ்திவாரம் என்பதை அறிகிறீர்களா? முத்தம்மாளின் பிள்ளை தந்தை இல்லாதவன் என்று பிறர் பழிக்கும்படி இந்த அவமான வாழ்க்கையை தேடி கொடுத்த உங்களை நான் வெறுக்கிறேன். இது நியாயம்தானே? நீங்கள் யார் என்னை குறுக்கு கேள்வி கேட்டு அடக்க? உங்களுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இல்லை. இவ்விடத்தை விட்டு அப்பால் போங்கள் என்று ஆத்திரமும் துயரமும் மேலோங்க இறைந்து கூச்சலிட்டான். அவனது வார்த்தைகள் என்ற கசப்பான உண்மை நாயக்கரை திகைக்க வைத்தது. அச்சிறுவனின் உள்ளத்தில் புயலை போல் கொப்பளித்து கோரத்தாண்டவம் செய்த உணர்ச்சிகளை சடிதியில் புரிந்து கொண்டார். அவர் மனம் அன்பால் மிகவும் இறங்கியது. தங்கவேலா, இங்கே பார், நீ எனக்கு நன்றி பாராட்ட வேண்டுமென்று அந்த காரியத்தை நான் செய்யவில்லை. பாவம், அனாதை பெண் என்று இரக்கம் மிகுதியால் அவளுக்கு அன்று உதவி செய்தேன். நான் செய்திராவிடில் உனக்கு இந்த வாழ்க்கை சம்பவித்திருக்காது என்று சொல்கிறாயே, அது சரியில்லை முட்டாள் பையனே. முத்தம்மாள் அன்றிரவு ஆற்று நீரில் விழுந்து மடியக்கூடாது. அவள் பிழைத்து நீ பிறந்து உலகில் வாழ வேண்டும் என்பது ஆண்டவனின் முடிவு. நான் வந்து தடுத்திராவிட்டால் என்ன, வேறு யாரானும் வந்திருப்பார்கள் உதவி செய்ய. அல்லது வெள்ளத்திலே விழுந்திருந்தால் அவள் சாகாது பிழைத்திருப்பாள். கடவுளின் கருணை அவ்விதமாக இருக்கையில் என்மேல் குறை கண்டு பயன் என்ன?
நீ இப்படி தாறுமாறாக பேசிவிட்டாய் என்று உன் மீது எனக்கு கோபமில்லை. என் மோகனோ அல்லது சித்ராவோ இப்படி பேசியிருந்தால் மன்னித்து விட மாட்டேனா? அதே போல் உன்னை நான் மன்னித்து விடுகிறேன். சந்தர்ப்பம் அநேகம் இருந்தும் நீ ஒழுங்காக வாழ்க்கையை வாழ முயற்சிக்காது இப்படி தெரிவதைக் கண்டுதான் எனக்கு கோபம் வருகிறது. உன்னை அதட்டவோ கோபிக்கவோ எனக்கு உரிமையில்லை, அறிவேன். ஆனாலும் என் மனம் கேட்க மாட்டேன் என்கிறது. சிறு பருவத்து பாலகனாக நீ உன் தாயின் மடியில் இருந்த காலத்திலிருந்து உன்னை நான் அறிவேன். முத்தம்மாள் வாழ்க்கையில் மிகவும் துயரத்தை அனுபவித்தவள் என்ற காரணத்தினால் உன் மீது எனக்கு என்றுமே ஒரு தனி அபிமானம் உண்டு. இல்லாவிட்டால் கண்டவர்கள் உன்னை போட்டு காரணமின்றி அடித்து இம்சிக்கும் பொழுது எனக்கு என்னத்திற்கிட மனம் பதற வேண்டும்? உன் முகத்திலே பட்டிருக்கும் இரத்த காயத்தைக் கண்டு நான் ஏன் சஞ்சலப்பட வேண்டும்? சொல்லு என்று உணர்ச்சி ததும்ப கேட்டார். பதில் பேசாது தலையை குனிந்து கொண்ட தங்கவேலன் திடீரென்று விம்மி அழத் தொடங்கினான். அச்சிறுவனின் துயரத்தில் பச்சுதாபமடைந்த நாயக்கர் அவனை அணுகி அவனது தோலை மெல்ல குலுக்கினார். இதோ பார் தங்கவேலா, நடந்ததை பற்றியெல்லாம் மறந்துவிடு. இனியாகிலும் நல்ல பையனாக இருக்க முயற்சி செய். அது இருக்கட்டும், இன்றைக்கு சின்ன மைனருடன் உனக்கு என்ன வாக்குவதும் என்று அன்புடன் கேட்டார். கடைத்தெருவில் பெட்டி கடை அருகில் நின்று கொண்டிருந்தேன். வண்டியில் போய் கொண்டிருந்த மைனர் சோடா சாப்பிட வேண்டி கடைக்கு இறங்கி வந்தார். என்னை கண்டது வேண்டுமென்றே வம்புக்கு இழுத்து கண்டபடி பேசினார். ஆத்திரம் தாளாது பதிலுக்கு அவரை நான் திட்டிவிட்டேன். கூட்டம் கூடிவிட்டது. பண்ணை பாக்கி சிவபிரகாசம் எஜமானனுக்கு பரிந்து கொண்டு என்னை அடிக்க வந்தான். அவனை நான் அடிக்க, என்னை அவன் அடிக்க சண்டை வலுத்து விட்டது என்றான் தங்கவேலன் துக்கத்துடன். நாயக்கர் சினத்துடன் தமது புருவங்களை நெறித்து, உன்னை சின்ன மைனர் அப்படி என்ன சொன்னார் என்று கேட்டார். தங்கவேலன் சிறிது தயங்கிவிட்டு, உங்கள் மகள் சித்ராவின் கள்ளக்காதலன் நான் என்று கூறி அவர் என்னை பரிகசித்தார். அதை கேட்டதும் என் மனம் கொதித்தது. அபாண்டமான இப்பழியை சுமத்தி அவரது கழுத்தை நெருக்கி கொன்றுவிட வேண்டும் என்ற ஆத்திரத்தில் அவரை திட்டிவிட்டேன் என்றான். ஊரிலுள்ள வம்பர்கள் கள்ளங்கபடமற்ற தமது அருமை குமாரத்தியை பற்றி பேசும் அவதூறுகளை நாயக்கர் அறிவார். எனினும் அதை மீண்டும் தங்கவேலன் வாயிலாக கேட்கையில் அவரது ரத்தம் கொதித்தது. நெஞ்சே வெடித்துவிடும் போல் விம்மியது. அப்படியா என்று உரிமைவிட்டு ஆலோசனையுடன் தாழ்வாரத்தில் முன்னும் பின்னுமாக சிறிது நேரம் உலாவினார். பிறகு திடீரென்று தங்கவேலன் பக்கம் திரும்பி, ஆமாம் தங்கவேலா, நான் கேட்பதற்கு உண்மையை சொல்ல வேண்டும். நீ எப்பொழுதாவது சொந்த ஆவலினாவது அல்லது பிறர் தூண்டுதலின் பேரிலாவது என் மருமகனுக்கு ஒரு அனாமதேய கடிதம் எழுதியது உண்டா? உண்மையை சொல் என்று கேட்டார். கடிதமா என்று வியப்புடன் கேட்ட தங்கவேலன் இல்லை என்பதற்கு அடையாளமாக தலையை அசைத்தான். அந்த பதிலில் திருப்தி அடைந்த நாயக்கர், சரி, இனி இது மாதிரி காரியங்களில் நீ எதிர்த்து சண்டையிடாமல் மௌனமாக போய்விடு. உனக்கு ஏதாவது உதவி வேண்டுமென்றால் என்னை கேள். கெட்ட பையன் என்று வீணாக பெயர் எடுக்காதே என்று புத்திமதி கூறும் தோரணையில் பேசிவிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினார். குளிர்ந்த தென்றல் காற்று சில்லென்று முகத்திலே வந்து வீசியது. கொதித்து கொண்டிருந்த அவரது மனத்திற்கு அது எவ்வளவோ ஆறுதலாக இருந்தது. சில நாட்களாக அவரை சஞ்சலப்படுத்தி கொண்டிருந்த அந்த ஒரு சந்தேகமும் நிவர்த்தியாகிவிடவே அவருக்கு கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டது. டாக்டர் ஐயா கூறியபடி அந்த கடிதம் ஊரிலுள்ள சில விஷமிகளால் எழுதப்பட்டிருக்க வேண்டும், அல்லது ரேவதி எழுதியதாக இருக்க வேண்டும். ரேவதி, அவளுக்கு அவர் குடும்பத்தவர்கள் எந்த விதமான தீங்கும் செய்ததில்லை. இருந்த போதிலும் அவள் சித்ராவுக்கு இத்தகைய கொடுமையை செய்துவிட்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட வஞ்சக நெஞ்சமுடைய ஒருத்தியும் இருப்பாளா என்ற ஆச்சரியம் துயரமும் கொண்டவராய் சிந்தித்தபடி வீட்டை நோக்கி நடந்தார். இருட்டில் வெகு நேரமாகியும் தந்தை வீடு திரும்பாதது சித்ராவுக்கு கவலையாக இருந்தது. கோதை அம்மாள் உடல் சோர்வுடன் கூடத்து கட்டிலில் படுத்து கிடந்தாள். அடுப்பில் காய்ந்து கொண்டிருந்த பாலை இறக்கி வைத்துவிட்டு சித்ரா இருப்பு கொள்ளாதவளாக உள்ளுக்கும் வாயிலுக்கும் அலைந்து கொண்டிருந்தாள். பகல் பொழுது வெளியே சென்ற மோகனரங்கனும் வீடு திரும்பவில்லை. இனம் விளங்காத ஒரு கவலை அவளை விரட்டியது. காரணமற்றதொரு துக்கம் அவள் நெஞ்சை அடைத்தது. எங்கேயோ ஏதோ ஒரு பயங்கரம் நடந்து விட்டதை போன்ற ஒரு கிளி அவளுக்கு ஏற்பட்டது. அண்ணன் என்ன சிறு குழந்தையா, தானே வருகிறார் என்று தன்னையே சமாதான
சமாதானப்படுத்தி கொண்டாள். ஆனாலும் சித்ராவுக்கு அன்று நாகேந்திரத்திலிருந்து திரும்பி வரும்பொழுது ரயில் வண்டியில் மோகனரங்கன் கூறிய அனைத்தும் நினைவுக்கு வரவே கவலை கொண்டாள். ஒரு நாள் இல்லாவிடில் ஒரு நாளாவது சித்ராவின் வாழ்க்கையில் விடிவு ஏற்பட சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் மோகனரங்கனின் துன்ப வாழ்க்கையிலோ விடிவிற்கு சந்தர்ப்பமே இல்லை. சரோஜினியை பற்றியும் தந்தையின் கண்டிப்பின் காரணம் பற்றியும் தான் செய்ய நேர்ந்த தியாகத்தை பற்றியும் தங்கைக்கு ஒலிக்காத அண்ணன் அன்று இரவு ரயிலில் கூறிவிட்டான். அதை கேட்டுக்கொண்டு வந்த அவளது கண்களில் நீர் தார தாரையாக பெருகி ஓடியது. அண்ணனது மனத்துயரத்திற்கு முன்பு தனது துயரம் திருமணம் என்ற உணர்ந்த அவள் தனது கணவனை சந்திக்காது திரும்ப நேர்ந்த ஏமாற்றத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பொறுமையாக இருந்தால் எல்லாம் நன்மையாக முடியும் என்ற திட நம்பிக்கையுடன் வீடு திரும்பியிருந்தாள். மோகனரங்கனின் சோகத்தின் காரணத்தை அறிந்த அன்றிலிருந்து தங்கையின் கவலை முழுவதும் அண்ணனை பற்றியே இருந்தது. பகல் சாப்பாட்டிற்கு பிறகு வெளியே போனவர் இன்னமும் காணலையே என தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வாயில் அறைக்குள்ளே சென்று விளக்கை பொருத்தியவள் பயத்தில் கிரீச்சென்று அலறிவிட்டாள். அறையின் தரை மீது கட்டையை போல் கிடந்த மோகனரங்கனை கண்டதும் அவள் உடல் பயத்தில் நடுங்கியது. விளக்கொலியில் அவனது முகத்தை பார்த்த சித்ரா, பாட்டி இங்கே வாங்க, அண்ணாவுக்கு ஐயோ என்று அலறினாள். வீட்டுக்குள்ளே அது சமயம் நுழைந்து கொண்டிருந்த நாயக்கர் காதுகளில் மகளின் அபய குரல் கேட்கவே திக்பரமை அடைந்த அவர், என்னம்மா அண்ணாவுக்கு என்று கேட்டுக்கொண்டே ஓடி வந்தார். அண்ணா, என்னை பாருங்கள் அண்ணா என்று கதறிக்கொண்டு நின்ற தமது மகளையும் உணர்விற்று தரை மீது மரக்கட்டையென கிடந்த மகனையும் பார்த்து திகைத்து போனார் தந்தை. என்னம்மா சித்ரா என்ற அவரது கேள்வி கிணற்றுக்குள் இருந்து வந்தது போல் மெல்ல வந்தது. நைனா, நம்ம அண்ணா நம்மையெல்லாம் மோசம் செய்து விட்டார். டாக்டரை சட்டுன்னு கூட்டி வாங்க போங்க என்று விம்மி அழுத சித்ரா துக்கத்தில் தோண்டபடி தந்தையின் தோள் மீது சாய்ந்து கொண்டாள்.